பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இன்றைய தினம் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானோட அட்டகாசம் ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கு. அதில் மாத பெருசாக செய்யணும்னா பாகிஸ்தான் நாட்டில் பூந்து அங்கே இருக்கிற அவளோட இது மாதிரி பயங்கரவாதிகள் இடத்துல இருக்க அவளை அங்கே காலி பண்ண வேண்டும். ஆனால் நரேந்திர மோடிக்கு அரசியல் சரியா தெரியலன்னு நான் தோன்றேன். நான் பார்த்துருக்கேன் இது வரலையும். இல்லை அவர் யாரோட சேர்க்கணுமோ சேர்ந்து இருக்கணுமோ யாரோட சேர்ந்து இருக்க முடியாது, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டும். ஆனால் அவர் எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு சர்க்கஸ் மாதிரி இவனும் நல்லவன் அவனும் நல்லவன் இது சொன்னால் நடக்காது. இன்றைக்கி சைனா பாகிஸ்தானோட இருக்குது, அமெரிக்கா இந்தியாவோட இல்லை. எந்தமா நம்ம இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அவள் ஒத்துக்கிறாள். அவள் சொல்கிறா எங்களோட இருங்கோ இல்லாட்டா எங்களை எதிரியாக இருங்கோன்னு. அதனால இன்னைக்கு ரஷ்யா சைனா சொல்கிறது தான் செய்யும். நம்ம எத்தனை வேணால் ரஷ்யாவுக்கு நம்மளோட நண்பர் ரொம்ப வருஷமாக இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கடைசியில் உண்மை என்னென்னா பூட்டின் ஒரு நாள் இருக்க முடியாது சைனாவோட ஷி ஜின்பிங்கோட அனுமதியோடு இல்லாமல். அதனால நம்ம தனியாக இருக்கோம். அதுக்காக இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும்னா, நம்மளோட கொள்கை என்ன, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அது தெளிவாக எல்லாத்தையும் பேசி பண்ண வேண்டும். அது மோடி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. எல்லா சர்வ கட்சியோட கூட்டம் கூப்பிடுவார். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையே, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதெல்லாம். நான் அவனுக்கு ஞாபகம் இருக்க, சந்திரசேகர் இருக்க போது நான் அமைச்சராக இருந்தேன், மூத்த அமைச்சராக இருந்தேன். அப்போது நம்மளுக்கு ஒரு சிகில் பாகிஸ்தான் கொடுத்த பார்த்தா, அப்போ நம்ம சைனா அமெரிக்காட்டையும் சொன்னோம் சைனாட்டையும் சொன்னோம், நீங்கள் நம்ம நண்பராக இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ரெண்டு நாடும் பாகிஸ்தான் தெளிவாக சொன்னான், இது இந்தியாவோட நீங்கள் வராதுங்க, தனியாக நீங்கள் போட்டி போட்டேன்னா உங்களை காலி பண்ணிவிடுவா இந்தியா. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும். இவர் இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே வருது, சில சமயம் ஆஸ்திரேலியா போகிறது, சில சமயம் அமெரிக்கா போகிறது. அதில் அவருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டார். அதனால் இன்றைக்கி நமக்கு பாகிஸ்தான் இது பண்ணியிருக்குன்னா அது பாகிஸ்தானுக்கு என்ன தெரியும், யாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக வரப்போவது இல்லை. அதை மாற்றுறதுக்கு மோடியை மாற்ற வேண்டும்.